ஹலோ. சொல்லுங்க. அட்வொகேட் தேவசேனா பேசுறேன். வணக்கம் மேடம். நான் வள்ளி பேசுறேன். என் ஹஸ்பண்ட் மேடம் இறந்துட்டாரு. பயங்கரமான குடிங்க மேடம். எந்த ஒரு இதுவுமே பண்ணல. ரொம்ப குடிச்சே இறந்துட்டாருங்க மேடம். ஆனா இப்ப என்னன்னா, எங்க மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட தப்பா நடக்குறாரு. அதுவும் இல்ல, என் பிள்ளைங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னவரு ஆரம்பத்துல, இப்ப மறுக்கிறாரு. அதாவது சொத்தும் தர மாட்டேங்கிறாரு. இப்ப எல்லாமே பிரச்சனைய அவரே பண்ணிட்டு, சொத்த அவரோட 2 பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சுட்டாருங்க மேடம். எல்லாம் பண்ணிட்டு, இப்ப அவரே போய் ஸ்டேஷன்ல நான் அவர கொலை செய்யறக்கு முயற்சி பண்றேன், மிரட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருங்க மேடம். எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து உங்க நம்பர் குடுத்தாங்க. எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். இப்ப எனக்கு ஸ்டேஷன் கூப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க மேடம். சரிம்மா, ஃபர்ஸ்ட்டு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது அது உங்க மாமனார் சம்பாதிச்ச சொத்தா? இல்ல தாத்தா காலத்து சொத்தா? அதே மாரி உங்க பிள்ளைங்களோட வயசு என்னாச்சு? இன்னொன்னு, மாமனார் வந்து தப்பா நடக்கிறாருன்னு நீங்க சொல்லி அழுகுறீங்க. அதாவது எப்படி நடக்கிறாருங்கிறத நீங்க சொல்லணும். ஏன்னா, நெறைய லேடீஸ் பார்த்தீங்கன்னா, வேணும்னே குற்றம் சொல்றாங்கம்மா. ஸோ, அதனால அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா ப்ளீஸ்? ஐயோ! மேடம், இல்ல மேடம். நான் வந்து பொய்யே சொல்லல மேடம். நான் அவ்ளோ டார்ச்சர் அனுபவிக்கிறேன் மேடம். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் காலேஜ் போறா. பையன் 12th படிக்கிறான். அவரு பார்த்தீங்கன்னா, அவரு சொத்தையும் மகளுக்கு எழுதி வச்சுட்டு, எங்களுக்கு வர வேண்டிய பங்க குடுக்க மாட்றாரு மேடம். அப்புறம் நான் வேணும்னலாம் எதுவுமே சொல்லல மேடம். என்ன அப்படி இரு, இப்படி இரு. அப்புறம் ஒரு டைம் நீ வந்து நான் சொல்ற மாதிரி வா. நான் பார்த்து ரசிக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு சொல்றாருங்க மேடம். எனக்கு இதெல்லாமே ரொம்ப யார்கிட்ட சொல்றதுன்னும் எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளவு பயமா ரொம்ப வேதனையா இருக்குங்க மேடம். சரி என்ன பண்றது? நான் வெளியில சொல்லி அவரு வயசுக்கு ஏத்த வேலையா அவரு பண்றாரு. சொந்த பந்தம், மாமா மச்சினனுக்குள்ள பேர் கெட்டு போயிரும்னு நான் ரொம்ப அப்படியே பல்ல கடிச்சுட்டு வாழ்றேங்க மேடம். இப்ப பார்த்தா அவரே போய் ஸ்டேஷன்ல எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க மேடம். ஐயோ! சரிம்மா, சரிம்மா. நீ அழுகாதம்மா, அழுகாத. நெறைய நாய்க இப்படித்தான் பண்ணுதுக. சரியா? நீ பயப்படாம ஸ்டேஷனுக்கு போய் நீ வந்து உண்மை சொல்லு. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து யார் உண்மை சொல்றாங்க, யார் பொய்ய சொல்றாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சுக்குவாங்க. நீ அங்க இருக்கிற லேடி போலீஸ் கிட்ட அவர் நடத்தைய பத்தி சொல்லு. ஓகேவா? அவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு, உன் மாமனார் சுயமா சம்பாதிச்சத அவர் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். ஓகேவா? ஆனா அதுல உன் பிள்ளைங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவரு தாத்தா. ஓகேவா? அதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்டோட தாத்தா சொத்து. அதான் சாரி. உன் ஹஸ்பண்டோட தாத்தா சொத்து வந்து உன் ஹஸ்பண்டுக்கு வரும். ஓகேவா? அத கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீ போய் ஸ்டேஷன்ல சொல்லு. சரியா? வேற ஏதாச்சும்னா பிரச்சனைனா நீ கால் பண்ணு. உடனே நானே நேர்ல வரேன். ஓகேவா? நீ பயந்துக்காம போ. நீ ஸ்டேஷன் போயிட்டு எனக்கு அப்புறம் கால் பண்ணு. மேடம், ஓகேங்க மேடம். ரொம்ப எனக்கு இப்போ தெம்பா இருக்குங்க மேடம். நான் தைரியமா ஸ்டேஷன் போறேன். எனக்கு நீங்க இருக்கீங்கங்கிற நம்பிக்கை இருக்குங்க மேடம். நான் போயிட்டு ஸ்டேஷன் போயிட்டு எதுனாலும் கால் பண்றேங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸுங்க மேடம்.